நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை கூட கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா. எஸ் லார்ட். நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் ஈந்ததே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் ஈந்ததே. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. துயரத்தால் நான் தோய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். துயரத்தால் நான் தோய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே. என்ன வந்தாலும் என்னோடு இருப்பீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. ஆமென். யெகோவாயிரே,
ரோரே யெகோவாயிரே யெகோவாயிரே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம். ஏசாயா 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்து ஒவ்வொரு நாளும் பேசி வருகிற அவருடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஈனப்படுத்தப்பட்ட காலம் கர்த்தர் அறிவார். பிற்காலத்திலே அதை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். என் தேவனால் மட்டுமே இதை செய்ய முடியும். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சத்தை முளைப்பிக்கிறவர், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறவர், அவர் தந்த வார்த்தை தான் பிற்காலத்திலே அதை மகிமை படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிற்காலம். நம்முடைய நாளையை குறித்து நம்மிடத்தில் தான் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். நமக்காக கவலைப்படுகிறவர், நமக்காக பரிதபிக்கிறவர். ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று சொல்லுகிறவர். ஆமென். நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிமை அடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் எல்லாம் மாறாவும் மதுரமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பாடுவோமே, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேலருக்கு அந்த மரம் நாட்டப்பட்டது என்றால் நமக்கு கூடவே வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய மாறாவை என் இயேசு மதுரமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்று இஸ்ரவேலர்கள் அந்த மாறாவை டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் பண்ணதுனால அந்த மாறாவை மதுரமாய் மாறிச்சு. ஆண்டவர் நமக்காக ஒரு கசப்பை டேஸ்ட் பண்ணார். எங்க தெரியுமா? சிலுவையில அவர் அந்த கசப்பை டேஸ்ட் பண்ணார் பாருங்க. அங்கதான் நம்ம லைஃபே மாறுது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாமே மாறுகிறது. நம்முடைய வாழ்வு மதுரமாய் மாற்றப்படுகிறது. நமக்காய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எனவே தான் இது நடக்கும். இது எப்படி சாத்தியமாகும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 6வது வசனமும் 7வது வசனத்தையும் பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பகல் வேளையில எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு. ஒரு வசனத்தை சொல்லும் போது வாய் திறந்து சொல்லிடணும். ஓகே. இந்த வசனத்தை நம்முடைய வசனத்தோடு நம்ம அந்த பழக்கப்படுகிற அனுபவம் ரொம்ப தேவை. அந்த இடத்துல நம்ம மசில்லாம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. வாயை திறந்து சொல்லிடணும். வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய வாயில உச்சரிக்கிறோம், அதே போல நமக்கான வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். தாவீது அப்படிதான் செய்வார். 119வது சங்கீதம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 119வது சங்கீதம் அதனுடைய 171வது வசனத்துல, உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை, எனக்கு நீங்க பேசும்போது நான் என்ன பண்ணுவேன்? துதிச்சுட்டே இருப்பேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக தான் இன்னைக்கு பேச போறான்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்ம உதட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? துதிச்சுட்டே இருக்கணும், பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரை தானே துதிக்க சொல்றோம். அதுல கோட்டை விடவே கூடாது. அதெல்லாம் நாங்க அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் இந்த தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னாரு. ஏன்னா பிரமாணம்
உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கும் போது நீங்க எனக்கு பேசுறீங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா துதிச்சுட்டே இருப்பேன், நான் பிரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே துதிச்சுட்டே இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை ஆழமா நமக்குள்ள விதைக்கப்படும். அதுக்கப்புறம் சத்துரு அந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது தெரியுமா? எடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 7வது வசனத்தை வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் திடப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் அவர் செய்யும்படி இந்த பூமியில வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவே கிடையாது. நம் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அந்த 6 லட்சம் புருஷர்கள், இவங்க 6 லட்சம் புருஷர்கள்னா ஸ்திரீகள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 20-30 பேர், 30 லட்சம் பேர் புருஷர்கள் கணக்கே வைப்போமே. இந்த 6 லட்சம் புருஷர்கள்ல 5 லட்சம் பேருக்கு மன்னா கொடுத்துட்டு, இல்லப்பா இன்னும் 1 லட்சம் பேருக்கு இல்ல, நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரேன்னா அப்படி சொல்லல ஆண்டவர். அவருடைய பெருக்கத்துக்கு 5000 இருந்தாலும் மீதி வரும், 5 லட்சம் இருந்தாலும் மீதி வரும். என் தேவனுடைய பெருக்கத்துக்கு முடிவே கிடையாது. நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு என்றார். அவர் பெருக்கத்தின் தேவன். ஆண்டவர் சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன் சொல்றார். எது எது இல்லையோ அதை பெருக பண்ணுகிற தேவன். ஆமாம், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது, பஞ்சகாலம் முழுவதுக்கு தேவை, அது பெருக பண்ணுகிறார். 5 அப்பம் 2 மீன் பெருக பண்ணுகிறார். என் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பிந்தின ரசம், சுவையுள்ள ரசத்தை இன்னும் வைத்திருக்கிறீரே, ஏன்னா அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மாத்திரமல்ல, இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் செய்கிறார் இதை சொல்லிவிட்டு அந்த வசனம் எப்படி முடியுது தெரியுமா? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நம்புகிறவர்கள், எனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற அவருடைய வைராக்கியம் என ஈனப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறார், துன்பப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறார். எனவேதான் சங்கீதம் 68:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென். அடுப்பின் அடியில்னா அந்த அளவுக்கு என்ன சொல்ல, கறி பிடித்த நிலையில் இருந்தாலும் இங்க பாரு, உன்னை மாத்தணும்னு நான் நினைச்சிட்டேன்னா மாத்திருவேன். என் தேவனால் மட்டுமே எனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரை தர முடியும், என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஆமென் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேச போற நிச்சயம் உள்ளவங்க எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய, சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போக விரும்புறேன், டைம் இல்லாததுனால பிரேக் போட வேண்டிய இடத்துல கொஞ்சம் பிரேக் போடுறேன். நல்ல கவனமா கேட்கணும். ஆமென். என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு முன்னாடி குழந்தைகளா மாறிடணும். ஆமென். இன்னும் வேணும். இந்த பிள்ளைங்களுக்கு பாருங்க, பால் கொடுத்து 1 ஹவர்ல பசிக்கும். ஆமென், ஆமென். நமக்கு பசிக்கலைன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு தேவ மனிதர் சொன்னார், நமக்கு பசி இல்லைன்னு, பசியே எடுக்கலைன்னா நம்ம யாரை போய் பார்ப்போம்? ஏன் பசி எடுக்கல? நமக்கு வசனத்துக்கு மேல பசி இல்லைன்னு நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமென்.
வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இத டே பை டே இது இந்த ஃபுட்டு நமக்கு இந்த ஃபுட்டை வெறுத்துட்டு அவங்கள வெறுத்துருவாங்க பரலோகம். இதான் பைபிள் சத்தியம். இது நமக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இஸ்ரவேலர்கள் நிறைய முறுமுறுத்தாங்க, அப்பெல்லாம் பொறுமையா இருந்தார். ஒரு வாட்டி மன்னாக்கு அகைன்ஸ்டா முறுமுறுத்தாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்குன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு என்னத்துக்கு? பாம்பை விட்டார், உள்ள சாவுட்டார். ஏன்னா மன்னாவை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னாவை வெறுத்த கூட்டத்தை பரலோகம் வெறுத்துட்டு. மன்னா யாரு தெரியுமா? வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்றார். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். நான் இதை நம்புறேன், நான் இதை நம்புறேன். ஏனென்றால் எனக்கு தேவன் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல, கொஞ்சமல்ல. நான் பணத்தையோ பொருளையோ கொடுத்து வாங்கப்பட்டவன் அல்ல. என் தேவனுடைய இரத்தத்தால சிலுவையில போராடி சம்பாதித்த சம்பத்து தான். ஆமே. நான் ஈனப்படுத்தப்பட்டால் அவருக்கு வலிக்கும். ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். நான் ஈனப்படுத்தப்பட்டா, அதனாலதான் ஆமே இஸ்ரவேலை திருப்பும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆனாலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஒரு தேவனுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற யாரை எடுக்க வேண்டாம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பாருங்கள். அவர் இந்த பூமியிலே நமக்காக இறங்கி வந்தார், நமக்காகவே இறங்கி வந்தார். ஏதேனிலே முதலாவது தேவன் இறங்கினார். அப்பொழுது அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார். அவருடைய நீதி என்ன? மனிதன் பாவம் செய்தான், தள்ளப்பட்டான், ஏதேனை விட்டு தள்ளப்பட்டான். நேற்று இரவு சொன்ன செய்தி. ஆனால் மனிதனை தள்ளும் போது கூட கர்த்தர் அவனுக்கு ஒரு கயிறு போட்டு கொடுக்கிறார், பிடிச்சு வர்றதுக்கு. அந்த கயிறு தான் என்ன ப்ராபசி? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தான தள்ளும் போது ஹோப்பு கொடுக்கல, இனி அவ்வளவுதான். ஆனா மனுஷனை ஏதேனை விட்டு தள்ளும் போதே ஒரு ஹோப்பு கொடுக்கிறார். அந்த ஹோப்பு தான் இந்த ரோப்பு. ஆமே, அந்த ரோப்பு தான் ஹோப்பு. ஆமா, நீ இதை பிடிச்சேன்னா உள்ள வந்துடலாம். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். முதலாவது கர்த்தர் ஏதேன்ல இறங்கினார் பாருங்க. ஆமே, நாம பிடிச்சு ஏறுற ரோப்பு அவர் மேல வச்சிருக்கிற ஹோப்பு தான். இரண்டாவது இயேசு இந்த பூமியில வந்தார் பாருங்க. ஆமே, தள்ளப்பட்ட மனுக்குலத்தை மீண்டும் உள்ளே கொண்டு வர. அதான் போன வாரம் கேட்டோமே. ஆமே, போராட்டம், மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் மட்டும் இல்லைன்னா நப்தலி இல்லை, நப்தலி இல்லை. ஒரு சிலுவையிலே அவர் பட்ட பாடு, சிலுவையில் ஒரு பெரிய போராட்டம். ஆண்டவர் சொன்னார், இட் இஸ் finished அப்படின்னார். நான் முடிச்சிட்டேன். ஆமே, ஹல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்தார். அவர் நமக்காக இந்த பூமியில வரும்போது அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்படி அடிமையின் ரூபம் எடுத்ததுனால அவர் என்ன செய்யப்பட்டார் என்று ஏசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும். இதான் ஈனப்படுத்தப்பட்ட நிலை, அசட்டை பண்ணப்படுதல். மனுஷரால் புறக்கணிக்கப்படுகிறது, புறக்கணிக்கிறாங்க. துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். இப்படிப்பட்டவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பொதுவாகவே இந்த அசட்டை பண்ணப்படுறவங்க எல்லாம் ரொம்ப நினைவில் வரமாட்டாங்க. அவரை எண்ணாமற் போனோம். அதாவது நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கப்படுறீங்களா? அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு அசட்டை பண்ணப்படுறீங்க. அதாவது என் வலி என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் பயணிக்கிற பாதையில நம்முடைய வேதனை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? தாவீது சொல்றார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று. நான் சொல்லுவேன், அனுபவித்து அறிந்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு
இப்படி இதனால அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஈனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லலாம். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்தார்? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக. இதுதான் பிற்காலத்தில் தேவன் மகிமைப்படுத்துறது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவர், புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாட அனுபவித்தவர். எல்லாரும் முகத்தை அவரை விட்டு திருப்புறாங்க. அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை செய்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஈனப்படுத்தப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், தள்ளப்பட்டவர், பாட அனுபவித்தவர், அவரை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. ஆமென். 1 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அடுத்த வார்த்தையை பாருங்கள், நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? இதே போல கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி சாத்தியமாகும்? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் ஆமென் இதை செய்யும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பப்பட்டதின் நோக்கம் நம்மை மீட்பதற்கு மட்டுமல்ல, நம்மையும் அவரை போல மாற்றுவதற்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ரோமர் 8:29 வாசியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதாவது என்னைய பிதா எப்படி பார்க்க விரும்புறாருன்னா, இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்க்க விரும்புறார். ஆமென். இந்த 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 அறிவு நமக்கு எட்டாதது. இதற்காகவே அதனாலதான் தம்முடைய குமாரன் அநேக அடிமைகளுக்குள்ளே என்றால் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. என்ன கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறார்? ஓ, இதுக்குதான் இவ்வளவு பெரிய கிரயம், இவ்வளவு பெரிய கிரயம். கொடுக்கப்பட்ட கிரயம் கொஞ்சம் கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் வேதம் முழுவதும் பரம்பி இருக்கிறது. அதில் சங்கீதங்களில் அநேக தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் ஒரு சங்கீதம் முழுவதும் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தியே வரும். எந்த சங்கீதம் அப்படின்னா சங்கீதம் 2. அந்த 2வது சங்கீதத்தில் இயேசுவை குறித்த 3 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 2வது சங்கீதத்தின் 2வது வசனத்தில் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன், அதுதான் மேசியா. மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா பேதுருட்ட போய் சொல்லுவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
அதனுடைய 6வது வசனத்திலே, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அடுத்து ராஜா, கிங். 7வது வசனத்துல தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். குமாரன், சன். ஆண்டவர் பிறப்பிக்கப்பட்டவர் அல்ல, குமாரனாக ஜெனிப்பிக்கப்பட்டவர். அவர் ஏற்கனவே இருந்தவர். அந்த இடத்துல என்னைய பிள்ளையாக்கணுங்கிறதுக்காக அவரையும் குமாரனாக ஜெனிப்பித்தார். அவர் ஏற்கனவே செல்ல பிள்ளை. அவர் ஏற்கனவே பிதா எப்படியோ அப்படியே தான், பிதாவுக்கு சமமானவர். இப்போ என்னைய மாத்தணும் பிள்ளையா, அதனால அந்த இடத்துல அவரை வச்சு, இப்போ நீங்க இந்த 3 லைன்லயும் பாருங்க, 3 லைன்லயும் நம்மளை கொண்டு வந்திருப்பார். பிள்ளையாக்கி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் யாராய் மாற்றி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. இயேசு வரது வரைக்கும் இந்த இடத்துல அவர் மட்டும்தான் நிற்கிறார். இயேசு சிலுவையில் அப்படி ஒரு கிரயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டம் நிற்கிறார்கள். வெண்ணங்கி தரித்தவர்களாய், குருத்தோலை பிடித்தவர்களாய், சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். ஆமென். இந்த பூமியிலே தேவன் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவர் நம்மை பிள்ளையாக்கினது. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதில் இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்களோ. எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்படி வாசிக்க கூடாது. ஆமென். அதாவது இது ஒரு சர்டிபிகேட் கிடையாது, இது ரிலேஷன்ஷிப். ரட்சிக்கப்பட்டேன் ஒரு சர்டிபிகேட் கொடுங்க, ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சர்டிபிகேட், அப்பா சர்டிபிகேட் இருக்கு. அதாவது ஆவியானவர் எப்படி காட்டித்தர்றாருன்னா, நீ ஆண்டவருடைய அன்பை எப்படி பார்க்கணும் தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆமா, யார் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருந்தார் தெரியுமா? இயேசு மட்டுமே. இயேசு மட்டுமே அவருடைய பிள்ளையாக, ஒரே பேரானவர். இப்பொழுது நாம் அப்படி அழைக்கப்படுகிறது. அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சிநேகிக்கப்படாதிருந்தோம், சிநேகித்தார். இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இரக்கம் பெற்றோம். நேற்று இரவு செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும். அதாவது ஆண்டவருடைய ட்ரீம் நாம உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார்னா அதன் அர்த்தம் என்ன? உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி நம்மை கனவு காண ஆரம்பித்தார். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை கொட்டணும், அந்த அன்பை காட்டணும். அந்த அன்பை காட்டுறதுக்கு யாரும் இல்லை. தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகள். அவங்க ஆண்டவர்கிட்ட வரதே ஆண்டவரை பிரைஸ் பண்றது, ஆண்டவர் சொல்றதை செய்யறது. அதுக்கு மேல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இப்போ அன்பு நிறைந்தவருக்கு அந்த அன்பை யார்கிட்டயாவது கொட்டணும். அந்த அன்பை யார்கிட்ட கொட்டுறதுக்கு யாருமே இல்லை. இப்பொழுது அவர் நம்ம இப்படி ஒருத்தர் இருந்தா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் அவர் ஏற்கனவே அதை பார்த்தது. இப்படி ஒருத்தர் என்கிட்ட பழகினா எப்படி இருக்கும்? என் சிநேகிதனான ஆபிரகாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அவருக்கு ஃப்ரெண்ட் இல்லை, அவருக்கு சிநேகிதன் இல்லை, அவருக்கு பாசம் காட்ட யாரும் இல்லை. அதனாலதான் எபேசியருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்து. ஆமே, நான் அவருடைய கனவில் வந்தவன். என்ன ட்ரீம்ல பார்த்து என்ன நினைச்சு செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய பார்வையும் இப்படிதான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இது அதான் இந்த அன்பை பார்க்கணும். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதுக்கு அவர் கொடுத்த கிரயம், இதுக்கு அவர் பாராட்டின கிருபை. கலாத்தியர் 4வது அதிகாரம்
4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை. நல்ல கவனிச்சீங்களா? புத்திர ஸ்வீகாரத்தை அடையணும்னா என்ன தேவை தெரியுமா? மீட்பு தேவை. இந்த நியாய பிரமாணத்துக்கு உள்ளானவர்கள்னா யாரு? இந்த நியாய பிரமாணம் வர்றது வரைக்கும் பாவம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா எது பாவம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பிரமாணம் தான் வந்து பாவம் எது, பரிசுத்தம் எது என்பதை காண்பித்து தருகிறது. அது வரைக்கும் பிரமாணம் கிடையாது, மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமே. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது, எந்த ரூல்ஸும் இல்லைன்னா. இப்போ வந்து நமக்கு நிறைய ரூல்ஸ் போட்டனால நமக்கு தெரியுது, சீட் பெல்ட் போடலைன்னா ஃபைன், இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்டனால ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன். இப்படி ரூல்ஸே இல்லைன்னா யாராவது ஹெல்மெட் வாங்கி இருப்பாங்க? எதுவுமே தெரியாது, உயிருக்கு பயம் உள்ளவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடுறது உயிருக்கு பயந்தா, போலீஸுக்கு பயந்து. சீட்டு பெல்ட் போடுறது, இந்த கேரளா பார்டர் தாண்டோன்னு எல்லாருக்கும் சீட்டு பெல்ட் பறக்கும். அங்க வந்து ஏன்னா கேமரா இருக்கு, நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ஃபைன் வந்துடும். அப்ப இப்படிதான் ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்த. பிரமாணம் மட்டும் இல்லைன்னா இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. இந்த பிரமாணத்தை கொண்டு வந்தோன்னா எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஐயோ இந்த பிரமாணம், அப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிரமாணத்தை கீழே வந்தாச்சு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அவன் புத்திர ஸ்வீகாரத்தை பெறணும்னா மீட்பு நடக்கணும். அந்த மீட்பு உண்டாகணும்னா மீட்க வல்லமை உள்ள ஒரே ஒருவர் தான் உண்டு, பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நல்ல கவனிங்க, புத்திர ஸ்வீகாரத்தை பெறதுக்கு யார் அனுப்பினார்? குமாரனை. அப்போ இயேசு யார் வாழ்க்கையில வாராங்களோ அவங்க எதை பெற்றிருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. புத்திர ஸ்வீகாரம். புத்திர ஸ்வீகாரம் என்ன? பிள்ளை. பிள்ளை என்கிற அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம் இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறாங்க. பிதாவானவர் குமாரனை அனுப்பினார். இப்ப நான் யாரு? நாம யாரு? பிள்ளைங்க. இனி அடுத்த வசனத்துல மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நல்ல கவனிங்க, இயேசு அனுப்பினதும் நமக்கு புத்திர ஸ்வீகாரம் கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினதும் நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுறோம். இன்னைக்கு புத்திர ஸ்வீகாரம் பெற்றும் அநேகர் அவரை அப்பா என்று அழைப்பதில்லை. ஏன்னா உள்ள அவருடைய ஆவி இல்ல. இந்த ஒரு வாரத்தில் எத்தனை முறை அவரை அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம்? எத்தனை முறை கூப்பிட்டுருக்கிறோம்? எங்க பிறந்த உடனே ஒரு குழந்தை அப்பான்னுலாம் கூப்பிடாது. ஆனால் அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேவிட்டுடைய சாட்சியில கூட அதை பார்க்க முடியும். சொல்லுவான், அவன் எல்லாரையும் கூப்பிடுவான், அப்பாவை மட்டும் கூப்பிட மாட்டான். நம்ம அதாவது நான் அப்பான்னு கூப்பிடுறேன்னா அது நான் கூப்பிடலையா, எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவி எனக்கு புத்திர ஸ்வீகாரத்தை தருவதற்காக குமாரனை அனுப்பினார். என்னை அவர் அப்பான்னு கூப்பிட வைப்பதற்காக அவருக்குள்ள இருந்த ஆவியை எனக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பிள்ளை அப்பா அப்பான்னு வந்தாலே பார்க்கிறவங்க சொல்லுவாங்க இது அப்பா செல்லம். அப்பா செல்லமா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளை பார்த்து கேட்கணும் இது அப்பா செல்லமான்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை முறை கூப்பிட்டு இருக்கிறோம் மனதார. நான் கூப்பிடுறேன்னா என்ன சொல்றேன் தெரியுமா? எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது. இப்ப சொல்லுவீங்களா? அப்பா. கைகளை உயர்த்தி மகனா எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது என்று நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி அப்பா மகனா கண்ணின்
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அடிக்கடி, அதாவது நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும், ஆரம்பத்திலிருந்து தேவன் தம்மை பிதாவாக இஸ்ரவேலருக்கு காண்பித்துட்டே வரார். ஆனா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. மோசே கூட கூப்பிடல, யாருமே கூப்பிடல. ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் இருந்தான். அவன் ஸ்கோர் பண்ணிட்டான். அவன் பிதாவேன்ட்டான். யார் தெரியுமா? தாவீது. ஆண்டவர் சொன்னார், இவனை நான் தெரிந்தெடுத்தேன். ஏன் தெரிந்தெடுத்தேன் என்று சங்கீதம் 89 படிச்சீங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம். அதுல சொல்ல, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என்பா. இயேசு வந்ததும் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. அப்படிதான் கூப்பிடணும். நீ அவரை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கூப்பிட்ட கேட்பாரு. ஆனா நீ அது உனக்கு ஆண்டவர் கடையில யாரை இப்ப வச்சுட்ட தெரியுமா? ஆபிரகாம வச்சுட்ட, ஈசாக்க வச்சுட்ட, யாக்கோப இப்படி போற. உன் ஜெபம் அவரை விட்டு உன்னை தூரம் கொண்டு போக கூடாது. உன் ஜெபம் அவர் கிட்ட கொண்டு போகணும். நம்ம ஜெபிக்க நிக்கும் போது ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். அடுத்த லிஸ்ட் பெருசா இருக்கு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க சொல்லுங்க சேர்த்து. அடுத்து அப்போஸ்தலருக்கு அடுத்து சொல்லுங்க. இவன் ஒருத்தர் ஜோம் பண்ண வந்தால எங்க போனா? ஆண்டவரே ஜோமணி அப்படி வரக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அப்பா அண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? இளையகுமாரன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அப்பா அங்கிருந்து ஓடி வரா தகப்பனே. இந்த அன்புக்கு இணையே கிடையாது. இந்த அன்புக்கு அதாவது அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது. பல 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 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு போதகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கடந்த நாள் ஒரு செய்தி கேட்டுட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரு சம்பவம், இந்த இளையகுமாரனுக்கு சம்பவம் போல ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு கிராமத்தில், அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில், அங்கே ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த பிள்ளைக்கு 16 வயசு, நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை. 16 வயசுல அவளுக்கு இன்னொருவனுடைய தொடர்பு கிடைக்கிறது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பார்க்குறாங்க, வேண்டாமா, இது நல்லது இல்லைம்மா, இப்போ படிக்கிற வயசு இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த அன்பு தான் வேணும்னு சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான். அவன் ரொம்ப மோசமானவன். அவளை இந்த பிள்ளைய ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணி கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பித்து, இந்த பிள்ளையை வச்சு இன்னும் எந்த யூஸுமே இல்லைன்னு தெரிஞ்சது அந்த பிள்ளையை விட்டுட்டு போயிட்டான். ரொம்ப வசதியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளை. கடைசியில் ரொம்ப நாள் அந்த பிள்ளை தெருவில் சில வராண்டால இப்படி தான் படுத்து காலத்தை ஓட்டிட்டு இருந்தா. பசி வர தாங்க முடியலை. அவன் நினைச்சா, நான் ஒரு லெட்டர் எழுத போறேன், அந்த லெட்டரை எங்கள் அப்பாவுக்கு அனுப்ப போகிறேன். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தான்னா, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நாங்கள் வந்தால் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்குறேன். இந்த லெட்டரில் ஒரு டேட்டு போட்டு, நான் இந்த டேட்டில் அங்கே வருவேன், நான் வர்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்டில், அதாவது அந்த தெரு முனையில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் நீங்கள் ஒரு வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ நீங்கள் கட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் அந்த பஸ்ஸிலேருந்து இறங்கி வருவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணல, நான் அந்த பஸ்ஸிலேருந்து இறங்கவே மாட்டேன், நான் அப்படியே போயிடுவேன்ப்பா அப்படி சொல்லிட்டு லெட்டர் எழுதுறான். அதே போல் இவன் வாரா. இவளுக்கு தெரியல வெள்ளை துணி கட்டியிருக்குமா கட்டியிருக்காதான்னு. நேராக வரும்போது அந்த ஊர் திருவிழா மாதிரி இருக்கு. நேராக பார்க்குற, இவளுடைய ஏம் திருவிழா இல்லை, இவ பார்வை ஃபுல்லாக எங்கே வரும் தெரியுமா? அந்த மரம் கிட்ட பஸ் வருது. அந்த மரத்து பக்கத்தில் வரும்போது பார்த்தா நிறைய வெள்ளை துணி, ஒவ்வொரு கிளையிலும் வெள்ளை துணி, ஒவ்வொன்றிலையும் கெட்டி கெட்டி கெட்டி. இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இறங்கிட்டா. இறங்குனதும் அங்க கொண்டாட்டம் நடக்குது. ஊரே கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் அப்பா. ஓடி போய் இவளை கட்டி பிடிக்கிறார். இவ கேட்கிற அந்த இடத்துல இருந்த, அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு துணி தானே கட்ட சொன்னேன், நீங்க ஏன்பா ஃபுல்லா கட்டினீங்கன்னு கேட்கும்போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை, நான் ஒரு துணி கட்டி ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேன்னா
அதனாலதான் என்கிட்ட இருக்கிற மொத்த வெள்ளை துணியையும் நான் இதுல கட்டி வச்சுட்டேன். எனக்கு நீ வேணும், உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பல பக்கம் திரும்பினோம். எல்லா பக்கத்திலும் அவர் நின்னதுனாலதான் ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம அவரை பார்த்து ஹல்லேலூயா, நம்ம எல்லாம் சரியான திசையை நோக்கி பயணித்து இங்க வந்தவங்க நினைக்கிறீங்க. எல்லா பக்கத்திலையும் வந்து நின்னுட்டார். எல்லா பக்கத்திலையும் ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் ஏன் ஆண்டவரே அங்கேனா? ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேனா? எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, என் தேவன் என்னை பிள்ளையாக்கினது எனக்கு பாராட்டின கிருபை என்றால் நான் சொல்லுவேன், என் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை என்னையா தேடினீர், உம்மை மறந்தவோ. ருசித்தவங்க கைகளை உயர்த்தி என்னையா அடிமை, என்னையா தேடினீர், உம்மை மறந்தவோ. என்னையா 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 அடிமை. நீங்க மனதார அப்பான்னு சொல்லுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள், அவித்து போடாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கம் எந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற இந்த உறவை நான் கொண்டாட கனப்படுத்த இல்லை. நான் டெய்லி பைபிள் படிக்கிறவனா இருக்கலாம், டெய்லி 1 hour ஜெபிக்கிறவனா இருக்கலாம், ஆனா இந்த உறவுல இல்லைன்னா ஆமென். ஹல்லேலூயா. முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உமக்கும் எனக்கும் இதுக்கு ஒரே வழி, இந்த அன்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே. யார் அழைக்கிறா? அப்படி யாரு சொல்றா? ரோமர் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது. பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது. அவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர் அப்பான்னு சொல்லும் போது உலகம் சொல்லும், இவனா அவரே அப்பான்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது உள்ள இருக்கிறவர் சொல்லுவார், சொல்லு, நீ கரெக்டா தான் சொல்ற. ஏன்னா உன் மேல இருக்கிற அடிமை தனத்தை அவர் சிலுவையில உடைச்சு உனக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளையாக்கி இருக்கிறார். பிள்ளையாக்கினது மட்டுமா, அவர் சமூகத்திலே நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் கர்த்தர் தான் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அபிஷேகம் பெறதுக்கு பைபிள் அழகா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. நான் எந்த அளவுக்கு வேரூன்றனோ கிறிஸ்துவுக்குள், அந்த அளவுக்கு நான் நிரப்பப்படுவேன். நம்மை அபிஷேகித்தவர் தேவனே. சங்கீதம் 2 நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய 2வது வசனத்தில் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள்
கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டுதான் இருக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எனவேதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஆமென். என்ன அருமையான வார்த்தை! அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் போடப்படுகிற அத்தனை திட்டமும் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? விருதா காரியம். எதுக்கு வேஸ்டா டைம் வேஸ்ட்? எதுக்கு வேஸ்டா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியம். இது ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வியூ தேவை. நம்மை பிள்ளையாக்குறதுக்கு அவர் பாராட்டின கிருபையை பாருங்க. நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாதுன்னு பிராமிஸ் தரல பைபிள்ல. கரெக்டா ஆயுதம் உருவாக்கப்படும். திட்டம் போடுவாங்க, ஆனா நடக்காது. ஆயுதம் உருவாக்கப்படும், வாய்க்காது. சவுல் எத்தனை முறை அம்பு எறிந்தாலும் தாவீதே உன் மேல அபிஷேகம் இருக்குன்னா அது படாது. சத்துரு திட்டம் போடுவான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு விரோதமா ஒருத்தங்க சரியான பிளான் போடுறது யாரு? ராஜாக்கள். பிளான் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி உன்னை ஆபீஸ்ல இருந்து தூக்கணும்னு மேல பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன். அப்படி இல்லை சொல்றேன். சில பாக்குறாங்க இப்பதான், அப்படியா ஏதாவது எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்குமான ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்காதான்னு வந்தா ஆபீஸ்ல இருந்து தூக்குவாங்க. இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆமே, நம்ம பதறுவோம் ஆண்டவரேன்னு பார்க்கும்போது. ஆண்டவர் அப்படி சிரிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் எவ்வளவு சீரியஸ் மேட்டர் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அங்க இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நகைப்பாராம். எங்க நம்ம கஷ்டப்படுறத நம்ம பெற்றோர் பார்த்து சிரிச்சா அப்படி இருக்கும். இங்க அப்படித்தானே நடக்குது. நமக்கு மேட்ரு இப்போ இந்த வசனம் படிச்சதுனால தெரியுது அவர் ஏன் சிரிக்கிறாருன்னு. ஆனா வெறும் பிக்சரை பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி சிரிச்சுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத பாரு. ஆமா, வெறுமனே பார்த்து ஆண்டவரே நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீர் இதை பாரும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சிரிக்கிறது நம்மளை பார்த்து இல்ல, சத்துருக்களை பார்த்து. கோலியாத் நிக்கிறான், பெரிய பட்டயம் ஈட்டி எல்லாம் வச்சுட்டு நிக்கிறான். இஸ்ரவேலின் சார்பாக ஒருவன் வரட்டும், வந்து விட்டான், வரட்டும், வந்து விட்டான். எங்க சார்? இங்க கீழே நிக்கிறான். இவன் கோலியாத்து தேடிட்டே இருக்கிறான். ஏதோ ஒருத்தன் வந்ததா சொன்னாங்களே, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணும். பார்க்கும்போது கோலியாத்து சொல்றாரு, என்னிடத்தில் வா, இன்றைக்கு நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன் சொல்லும் போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் பல நேரத்தில் ஏன்னா அவங்க விருதா காரியத்தை, ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது இயேசுவுக்கு. ஆண்டவர் சொன்னா, இங்க பாரு, இந்த ஊர்ல இன்னும் 2 நாள் எனக்கு மினிஸ்ட்ரி இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் போவேன்னு நீ போய் அந்த நரிக்கிட்ட சொல்லு. அவன் அப்படிதான் பிளான் போடட்டும். பிளான் போடுறான்னு சொல்லிட்டு அவர் ஓடல. ஏன்னா அவருக்கு தெரியும், ஜாதிகள் விருதா காரியத்தை
சிந்திப்பானேன். ஆண்டவரே, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க ஆண்டவரே? அவன் நல்ல கவனமா கேட்கணும். ஆண்டவர் பாராட்டுகிற வைராக்கியம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவனை ரட்சிக்கிறார். விடமாட்டார். அவர் சிரிக்கிறார், அவர் இகழுகிறார். அது மட்டும் செய்யல. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே. என் ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், எப்பவுமே இகழ்ந்துட்டு இருக்க மாட்டார். அவருடையவர்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து கோபத்தில் எழுந்தருளுகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் கோபத்தில் எழுந்தருளி என்ன பண்ணார் தெரியுமா? 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவர் கோபத்தில் என்ன பண்ணார் பாத்தீங்களா? கோபத்தில் அவர் செய்த காரியத்தை பாத்தீங்களா? கோபத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, அவங்களுக்கு விரோதமா கூட்டம் கூட்டினாங்கல்ல, அவங்களுக்கு மேல கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஹalleluya, ஹalleluya. அவர் பார்க்கிறது வரைக்கும் பார்ப்பார். மோர்தேகாய்க்கு அகைன்ஸ்டா ஆமான் பார்க்கிறான், ஆண்டவர் சிரிக்கிறார். மோர்தேகாய்க்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட போய் ஓகே பண்ணிட்டான், ஆண்டவர் சிரிக்கிறார். திராட்சரசம் குடிக்க ராஜாவும் ஆமானும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சூசா நகரம் கலங்குது, ஆண்டவர் சிரிக்கிறார், நகைக்கிறார். நீ குடி 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 குடி, நல்ல குடி, நல்ல குடி. இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் நகைக்கிறார், இகழுகிறார். இதெல்லாம் தெரியும். மோர்தேகாய் இங்க இருந்து, ஆண்டவரே, அவன் நமக்கு மேட்ரு தெரியாது, மேட்ரு தெரியாதனால ஆண்டவர் நகைக்கிறார், ஆண்டவர் இகழுகிறார். ஆனா இப்ப தூக்கு முறை செஞ்சுட்டு வரான். இப்ப அவர் நகைக்கல. நகைச்சிருப்பார், அவர் செய்யும் போது நகைச்சிருப்பார். எப்படி நகைச்சிருப்பார் தெரியுமா? அடுத்த நாள் இவன் அதுல நாக்கையும் தொங்க போட்டு தொங்குறத பார்த்து நகைச்சிருப்பார். ஆமே. ஆனா அவர் எப்பவுமே நகைத்துட்டு இருக்க மாட்டார். அவர் கோபத்துல எழும்பினார் பாருங்க. ஹalleluya. அப்படியே மாறுது. ஆமென். மோர்தேகாய்க்கு மேல இல்ல, அந்த ஆமான் மேலதான் அந்த தண்டனை விழுகிறது. அவர் கோபத்தில் எழும்பி என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமான கீழே தள்ளி ஆமானுக்கு முன்பதாக மோர்தேகாயை குதிரை மேலே ஏற்றுகிறார். என் சேனைகள் கர்த்தருடைய வைராக்கியம். ஃபர்ஸ்ட் விருந்திலே, இது பல முறை சொன்னாலும், எனக்கு இது எத்தனை முறை சொன்னாலும் போதாது. 2 விருந்து வைக்கிறாங்க எஸ்தர். முதல் விருந்திலேயே சொல்லி இருக்கலாம். முதல் விருந்திலேயே ராஜா சொல்றாங்க, நீ ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் தருவேன். அப்பவே சொல்லி இருக்கலாம், ராஜாவே, இந்த ஆமான் ஆண்டவரே, அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லியிருந்தா ராஜா தூக்கி இருப்பார். ஏன்னா ராஜா ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல, அந்த சிங்காசனத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஏரோது ப்ராமிஸ் பண்ணுவார்ல, ஏரோதின் மனைவி, அந்த சகோதரனுடைய மனைவியுடைய மகா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவர் தாங்க முடியாம, அதனால சும்மா எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் போதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க. ஆமே. அது சொல்லுவாங்க, கோபத்தில் முடிவெடுக்காதே, மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே. இது ரெண்டும். கோபத்தில் இனி உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். எத்தனை பேர் ஆகஸ்ட்ல ஃபாஸ்டிங் இருக்க போறேன்னு சொல்லும் போது சிரிக்கிறாரோ? ஆண்டவருக்கு தான் இந்த ஆகஸ்ட்லயாவது நான் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்க போறேன். எத்தனை ஆகஸ்ட் நாங்க பார்த்தாச்சு. ஆமே. ஹalleluya. கோபத்துல முடிவு எடுக்காத, மகிழ்ச்சியில வாக்கு கொடுத்துறாத. ரெண்டும் டேஞ்சர். இப்போ இந்த டைம் கேட்டிருக்கலாம், இல்ல முதல் விருந்துல அவ வச்ச ரிக்வெஸ்டே 2வது விருந்து. சும்மா விருந்து போடுறாங்கன்னு போயிடாதீங்க. முதல் விருந்துக்கே நீ யோசிச்சிருக்கணும். ஆமானே. 2வது ஒரு விருந்து. அதுல இந்த 2 விருந்துக்கு நடுவுல தான் என்ன நடக்குது தெரியுமா? ஆமான் தலையில துண்டை போட்டுட்டு போனான். தலையில துண்டை போட்டுட்டு போனான். ஹalleluya. மோர்தேகாய் தோல்ல துண்டு விழுந்துச்சு, ஆமான் தலையில துண்டு விழுந்துச்சு. Glory.
ரெட்டுடுத்து சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் இப்போ ராஜ வஸ்திரம் தரித்து குதிரையில கர்த்தர் எப்படிதான் செய்வார்? சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். மோசே லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ரிஜெக்ஷன் என்னன்னு கேட்டா, மோசே கிட்ட கேட்டா அவர் ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்லுவார். நான் 3 மாசத்திலேயே தள்ளப்பட்டவன், நான் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன், அவனே கேட்டான் உன்னெல்லாம் எனக்கு தலைவனா வச்சது யாருன்னு. எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதாவது தேவனுடைய அதான் காலம் நிறைவேறின போது 80 வயசுல கர்த்தர் மோசே சந்திக்கும் போது, வேண்டாம் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, வேற யாரையாவது ஆண்டவரே, வா மோசே, நாளை அனுப்புறேன், நீ வா மோசேன்னு சொல்லி மோசே அனுப்புறார். மோசே போகும்போது பார்வோன்ட்டு போறான். பார்வோன் கேட்கிறான், உன் தேவனா? அவர் யாரு? ஓடு அப்படி சொல்லிட்டு பார்வோன் அவரை ரிஜெக்ட் பண்றான். ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஜனங்களுக்கு கொடுத்த வைக்கோலையும் கொடுக்காம பிடுங்கி வச்சிட்டான். மோசைக்கு தாங்க முடியல. மோசே ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். ஆண்டவரே, நான் சொன்னேன்ல ஆண்டவரே. அதாவது லைஃப்ல ஃபுல்லாக ரிஜெக்ஷன், தள்ளப்பட்ட நிலை. இப்பொழுது மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. யாத்திராகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இதுக்கு நான் தகுதி உள்ளவன் கிடையாது. அதாவது நம்ம என்னதான் அழைக்கப்பட்டாலும், நம்ம மேல என்னதான் கிருபை இருந்தாலும், நம்ம லைஃப்ல இந்த ரிஜெக்ஷன் வரும்போது நமக்குள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடும். எல்லாராலும் இப்படி எங்க போனாலும் தள்ளப்படுது நிலைமை. ஆண்டவரே, நான் பாத்திரவனே கிடையாது. இதுதான், இதே காரியத்தை தான் முச்சடியில தேவன் எழுந்தருளும் போது சொல்லுவார். ஆண்டவரே, நான் வேற யாரையாவது, ஆண்டவரே எனக்கெல்லாம் கிருபை கிடையாது, நான் திறமை உள்ளவன் கிடையாதுப்பா, நான் விருத்த சேதனம் உள்ள உதடுகள் உள்ளவன் இல்லை, ஆமேனா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் ஆண்டவரே. இந்த ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கல. பார்வோன் எப்படி செவி கொடுப்பான்? ஒருவன் அதிகமாய் ஒடுக்கப்படும் போது தேவனுடைய வைராக்கியம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார். 6 கடைசியில மோசே திருப்பியும் அதுதான் சொல்லுகிறான். நான் விருத்த சேதன இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் இப்ப அடிக்கிறார் பாருங்க மோசே கிட்ட. 7:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா! உன்னை நான், இதான் ஆண்டவர். பார், எந்த இடத்துல நீ அவமதிக்கப்படுற, எந்த இடத்துல, அந்த இடத்துல அதெல்லாம் அவர் கையில இருக்கு. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். என்ன அர்த்தம்? மோசே, நீ ரொம்ப பேச வேண்டாம் மோசே, நீ ஆக்ஷன் காட்டு. ஆரோன் பேசுவான், பார்வோன் நடுங்குவான், நீ ஆக்ஷன் காட்டு மோசே. உன்னை நான் பார்வோனுக்கு. மோசே இப்போ ஆக்ஷன் காட்டுறார். மோசே கையை காட்டுறான். மோசே கையை காட்டுனதும் பார்வோனுடைய மந்திரவாதிகள் பார்வோன்ட்ட வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது மோசையின் விரல் அல்ல, இது தேவனுடைய விரல். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். எந்த இடம், அதாவது டிப்ரெஷனுடைய எண்டுக்கு போயிட்டார் மோசே. நான்லாம் இல்ல ஆண்டவரே, வாழ்க்கை முழுவதும் தள்ளப்பட்ட நிலை. மோசே, நீ சொல்லு, அவன் கேட்பான், ஜனங்க கேட்பாங்க. மோசே, நீ போய் நில்லு மோசே. நீங்க அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும். பார்வோன் சொல்லுவோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக கெஞ்சிட்டு நிப்பார் மோசே கிட்ட. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இதுதான் ஆண்டவர். சகோதரர்கள்ட்ட கத்தினார் குழியில இருந்து யோசேப்பு. கடைசியில யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் தேவனா அப்படின்னு. இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் என் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்னா அதை செய்யும். ஆமென். பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ
அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, கிளையாத்துக்கு பிறந்தவன் தான் எப்தா. இந்த எப்தா பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வேறொரு ஸ்திரீக்கு பிறந்தவன். கிளையாத்தின் மனைவிக்கு பிறந்த குமாரர்களில் ஒருவன் அல்ல, வேறொரு ஸ்திரீக்கு பிறந்தவன் தான். யார் அப்படின்னா எப்தா. அந்த வீட்டில் அவன் வளர்ந்ததும் 2வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த எப்தாவின் மனைவி பெற்ற குமாரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பெரியவர்கள் ஆனதும் அவங்க எப்தாவை பார்த்து சொல்றாங்க, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் கிடையாது, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வளரும் போதே இந்த நிந்தையை கேட்டு கேட்டு வளர்றான். ஆனா ஒரு டைம் வரும்போது சுதந்திரம் பிரிச்சு கொடுக்கணும்ல, அந்த இடத்துல அவனை எப்படி துரத்துறாங்க பாருங்க. இந்த வீட்டில் உனக்கு சுதந்திரம் கிடையாது, நீ வேறொரு ஸ்திரீக்கு பிறந்தவன், அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள் என்றல்ல, துரத்தினார்கள். கர்த்தருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல அவனை லீடர் ஆக்குறது. 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தேசத்திலிருந்து, அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த எப்தா இருந்தா நமக்கு பிரச்சனை. ஆனா இப்ப கர்த்தர் எப்படி கொண்டு வாரார்னா, எப்தா இருந்தாதான் இந்த பிரச்சனையே சால்வ் ஆகும். இதுதான் கர்த்தருடைய செயல். உங்களை யாரு பிரச்சனையா பார்த்தாங்களோ, நீங்க இருந்தாதான் பிரச்சனையே சால்வ் ஆகுங்கிற நிலைமைக்கு சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி. இப்ப அந்த வீட்டுல பிறந்த பெரியவங்க எல்லாம் மூப்பர்கள் ஆயிட்டாங்க. அவங்க சொல்ல, நம்ம எப்தாவை போய் அழைச்சிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு எப்தாவை அழைக்கும் போது எப்தா சொல்லுவார், 7வது வசனம், அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது ஆபத்து நேரிட்டு பார்க்கறான், நீங்க தானே என்னை துரத்துனீங்க. பிரியமானவர்களே, உங்களை துரத்துனவங்க இருப்பாங்க, சுதந்திரம் வரும்போது தட்டி விடுறவங்க இருப்பாங்க. இந்த எப்தா செய்த ஒரு செயல் என்ன தெரியுமா? எப்தாக்கு இப்படி ஒரு காரியம் மாறுதலாய் முடிய காரணம் என்ன தெரியுமா? 11 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே. நிறைய காரியம் இருக்குப்பா சொல்றதுக்கு. என் குடும்பத்தினர் செய்தது, என் சொந்தங்கள் செய்தது, என் உறவுகள் செய்தது சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எங்க சொல்லிட்டு இருக்கிறோம்? கர்த்தர்ட்ட சொன்னா ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஆண்டவர் திட்டம் போட்டார், இந்த கூட்டம் ஜெயிக்கணும்னா எப்தா இவர்களுக்கு தலைவனாகணும். ஆமென். உன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்னு சொல்லி தள்ளின மோசேதானே கர்த்தர் தலைவனா கொண்டு வந்தார். இதான் தேவனுடைய வைராக்கியம். ஏன் அவருக்கு ஆரோன் இல்லையா? வேற அங்க யாருமே இல்லையா? மோசேதான் வரணும். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்நார் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்நார் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி. நன்றி அப்பா. இப்ப பாருங்க 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். இந்த எப்தா தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுகிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறவன்,
கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறவன் என்பதை எதை வைத்து சொல்லுகிறேன் தெரியுமா? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் தெரியுமா? ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதவன். இந்த எப்தா ஒரு பொருத்தனை பண்ணுவார். நான் யுத்தம் போயிட்டு வரும்பொழுது என் ஃப்ரெண்டில் எது வருதோ அதை உமக்கு தருவேன். அப்படியே யுத்தம் பண்ணிட்டு வரும்போது ஃப்ரெண்டில் யார் வந்தா தெரியுமா? மகா வந்தா. அவனுக்கு துக்கம் இருந்தாலும் அவன் அதில் தவறவில்லை. இவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறவன் என்று சங்கீதம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவர் சன்னதியில் தன் காரியத்தை எல்லாம் சொல்லப்பட்டவன். நிச்சயமாய் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க பண்ற ஜெபம், நீங்க வடிக்கிற கண்ணீர், உங்க அங்கலாய்ப்பெல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வீண் போகும் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் நாள் வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதை வச்சு பார்க்கணும்? என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார், எனக்காக செய்ய மாட்டாரா? நான் என் காரியத்தை எங்க சொல்லிட்டு இருக்கிறேன்? மோசே ஆண்டவர் சந்நிதியில் நின்று சொல்றான். ஆரோன்ட்டு போய் சொல்லல, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். பார்வோன்ட்டு போய் சொல்லல, ஜனங்கள்கிட்ட போய் சொல்லல. ஆண்டவரே, என்னை எல்லாரும் தள்ளிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. அவன் எல்லாரும் என்ன வேண்டான்னு சொல்றாங்க ஆண்டவரே. தன் காரியத்தை எல்லாம் சொல்லும் போது, பார் உன்னை நான் தேவன் ஆக்கிட்டேன்ட்டாரு. என்ன ஆண்டவருங்க! ஒருத்தர் ஆண்டவர் உயர்த்தணும்னா எப்படி வேணாலும் உயர்த்துவார். உன்னை தேவன் ஆக்கிட்டேன்ட்டார். ஆமென். யெரொபெயாம்ட்ட ஆமென் சொல்லுங்களா, வஸ்திரத்தை கிழித்து 10 துண்டு எடுத்துக்கோ, போ உனக்கு தான் வச்சுக்கோ. ஆமென். உயர்த்துறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. சந்நிதியில் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தீர்களா? அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரும்போது ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லை. அவரை சுத்தி இருந்த அத்தனை பேரும் அவரை பரியாசம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பரியாசத்தின் நடுவில் ஒரு எழுத்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, இவர் யூதருடைய ராஜா. எல்லாரும் பரியாசம் பண்ற பிஸியில் அந்த எழுத்தை கவனிக்கல. கவனிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்டே கையை தட்டி விட்டு, அப்படி எழுதாதீங்க, இவன் யூதருடைய ராஜா என்று சொன்னான்னு எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல, நிறைய பேர் பரியாசம் பண்றது நல்லது. ஆமே, அதுல நிறைய காரியத்தை அவங்க கவனிக்காம போயிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சிம்சோனை கொண்டு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? பரியாசம் பண்றதுல பிஸி ஆயிட்டாங்க. அதுல அவங்க என்ன கவனிக்கல தெரியுமா? சிம்சோனுக்கு கொஞ்சம் முடி வளர்ந்தது கவனிக்கல. கவனிச்சிருந்தா மொட்டை அடிச்சிருப்பாங்க திருப்பி. ஏன்னா அவன் ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு? அதனால சுத்தி பரியாசம் கூடுதுன்னா உங்களுக்கான நன்மை வளருதுன்னு அர்த்தம், உங்களுக்கான காரியம் எழுதப்படுதுன்னு அர்த்தம். நம்ம ஜோம் பண்ணி அவங்க வாயை அடைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே கண்ணு பிடுங்கப்பட்டது சிம்சோனுக்கு, ஆனாலும் கண்ணு அடைக்கப்பட்டது எல்லாருக்கும். கொஞ்சம் முடி முளைக்க ஆரம்பிக்குது. ஒருத்தர் கூடவா இல்லை? எப்படி அவங்க ஞானத்தை அவமாக்கிட்டார் பார்த்தீங்களா? எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஆளுக்கு முடி வளருது. ஆமே, இதான் கர்த்தர். எழுதிட்டு எல்லாம் பரியாசத்திலே இருக்கிறாங்க, அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடுறதுலயே இருக்கிறாங்க. என்ன சொல்றான் பாப்போம், என்ன சொல்றா பாப்போம். ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லும் போது எலியாவை கூப்பிடுறாரோ? நீங்க பேசுங்க, இங்க எழுதிட்டே இருக்கிறார், இவர் யூதருடைய ராஜா. அந்த எழுத்து எங்க வைக்கப்பட்டது தெரியுமா? அவர் எந்த இடத்துல பரியாசம் பண்ணப்பட்டாரோ, எந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டாரோ, அவர் தலைக்கு மேல, அவர் தலைக்கு மேல சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். உடனே போறாங்க பிலாத்து கிட்ட, போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி இல்ல, அதை எழுத்த மாத்தணும். அப்படிலாம் மாற்ற முடியாது. எழுதுனது ஒரு நிலையில்லாத சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவே எழுதுனது என்று சொல்லும் போது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் என் வாழ்க்கையில எழுதுனது. அதை மாற்ற முடியாது. கவர்மெண்ட் ஜாபுங்க, சிலுவையில் அறையப்பட்டவங்க குறிப்பிட்ட நேரம் தாண்டி முட்டை உடைக்கணும், முட்டுக்கு கீழே உடைக்கணும். இவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று எழுதியாச்சு. ஆமென். சிலுவையில் அரைஞ்சு
டைம் தாண்டியாச்சு. இப்போ மரிச்சிருப்பாங்க, சிலர் மயங்கி இருப்பாங்க, சிலர் மயங்கினா கூட மரித்த நிலையில் இருப்பாங்க. எதுக்கு ரிஸ்க்? நம்ம வேலை என்ன? முட்டுக்கு கீழே உடைக்கணும், உடைச்சிருவோம். 2 பேருக்கு முட்டுக்கு கீழே உடைச்சாச்சு. அந்த 2 பேரையும் குத்தி பார்க்க வேண்டியதானே இவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு. இல்லையே. இந்த இடத்துல வந்ததும் பிளான் மாறுது, பிளான் மாறுது. ஆமே ஆமே. எல்லா ஆயுதங்கள் சத்துரு கையில் இருந்தாலும் மேப் போட்டு ப்ரோக்ராம் போட்டு கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் முட்டுக்கு கீழே அடிக்கலைன்னு வைங்களேன், இவருக்கு வேலை போயிடும். இவருடைய ஜாப் அது, இவருடைய டியூட்டி அது. டியூட்டி செய்யலைன்னா வேலை போயிடும். 2 பேரும் முட்டு உடைச்சிட்டல, இவருக்கு ஏன் உடைக்கல? எதுக்கு ரிஸ்க்? உடைச்சிருக்க வேண்டியது தானே. எத்தனை தடவை யோசிச்சிருப்பார், உடைச்சிடலாமா உடைச்சிடலாமா. God is in control. God is in control. ஆமென். என் காலங்கள் கர்த்தருடைய எழுதுனதுல வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த எழுத்துல ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை. எழுதுனது எழுதுனது. எத்தனை பேர் நம்புறீங்க? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஒன்றுல உறுதியா இருங்க. என்ன சொல்லணுமா சமூகத்துல சொல்லிருங்க. ஆமே. துரத்தப்பட்டவங்க எல்லாம் வரும், துரத்தினவங்க எல்லாம் வருவாங்க. ஈசாக்க துரத்தினவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து நாங்க சமாதானத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன் வந்தீங்க? நம்ம கேட்போம், ஏன் வந்தீங்க? சொல்லுவாங்க, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவமானம் அடைவதில்லை அப்பா, அப்பா. நான் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு நாளும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட குமாரன் நம்மையும் ஜனிப்பித்தார், நம்மையும் அபிஷேகித்தார், நம்மையும் ராஜாக்களாய் எப்படி கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு செய்யாம இருப்பேனா? பார் அப்படிங்கிறார் மோசே கிட்ட. நான் இருக்கிறேன், நான் உன்னை என்ன என்ன ஆக்கணும் மோசே. ஆமே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளப்படுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேன்மை. அவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து ரசிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மை தான் நான் பார்க்கிறேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ரோரே ஆமென். அவமானம் ஜீசஸ். ரோரே அப்பா. அப்பா உடைந்த நொந்த உள்ளத்தோடு ஆமென். உடைந்த நொந்த கூடவே க்ளோரி. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் ஆமென், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். நல்ல கையை தட்டி அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. சத்தமாப்பா. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். அப்பா, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் சகோதரா. ஆமென். அவர் கோபத்தில் எழுந்தருளுவார். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார்.
எல்லாரும் சேர்ந்து அவர் அப்பான்னு சொல்லுவோமா? பிதாவான என் தேவானே, தகப்பனே. Glory Jesus, பிதாவான. Glory சகரமா மாதனா மவலரே, மாட்சிமையோ Glory உமக்குத்தானே. ஆமென். மாட்சிமையோ உமக்குத்தானே. வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்குத்தானே. வல்லமையோ வல்லமையோ ஏரே மாமா கலரோ சஜன மாமரா, எங்கள் தகப்பனே. ஆமென். இப்ப சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அவமானம் காரணத்தை சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவமானம். ஆமென் அப்பா. ஆமென் அப்பா. ஒரு நாளோ அப்பா, ஒரு நாளோ. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நம்மை ஜெனிப்பித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை ஏற்படுத்தினவர், அவருக்கே சதா காலமும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர், உங்க கிருபை எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறோம். எஸ் லார்ட். ஈனப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பதிலாக நீர் மகிமைப்படுத்தவே, மேன்மைப்படுத்தவே உம்முடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காய் நிற்கிறவர். நன்றி அப்பா. இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய நம்பிக்கையும் தைரியத்தை நிச்சயத்தையும் கொடுப்பதா. இந்த வசனங்களை ஒருவர் உள்ளத்திலிருந்து சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடி கிருபையாய் காத்தரணும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தரணும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.